வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேஷிகஞ்சாபி நமாமி வித்யை. ஸ்ரீதத்ததேவம் ஹ்யவதூதஹம்சம் ஸ்ரீராமகிருஷ்ணஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்வயம் பிரகாசாக்கியமுனிப்ரகாண்டம் அஸ்மத்குரூன் சந்ததமானதோஸ்மி. த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ சர்வம் மம தேவதேவ. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சர்ஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹிதः பிரஜ்ஞானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. அனோரணீயான் மஹதோ மஹீயான் ஆத்மா குஹாயாம் நிஹிதோஸ்ய ஜந்தோஹ தமக்ரதும் பஷ்யதி வீதசோகோ தாதுः பிரசாதான் மஹிமானமீஷம். உபனிஷத் ஈஸ்வரஸ்வரூபத்தை விஸ்தாரமாக கம்பீரமாக உபதேசம் பண்ணி அதற்கு பிறகு அந்த ஈஸ்வரனை நாம் தெரிஞ்சுக்கணும், தியானம் பண்ணணும், அவருடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணணும் என்று உபதேசம் பண்ணியது. வித்மஹே தீமஹி பிரச்சோதயாத் என்கிற 3 பதங்களால். பிறகு எழுந்ததிலிருந்து உறங்கப் போகிற வரைக்கும் ஈஸ்வர சிந்தனையோடு இருக்கணுங்கிறதுக்காக உபனிஷத் விஸ்தாரமாக நிறைய மந்திரங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணுகிறது. அதில் ஸ்நானத்துக்குள்ள அங்கங்களெல்லாம் தூர்வா சூக்தம், மிருத்திகா சூக்தம், அப்புறம் அகமர்ஷண சூக்தம், அதில் விஸ்தாரமாக எப்படியெல்லாம் பிரயோகங்கள் எல்லாம் பார்த்தோம். பிறகு அக்னி உபாசனை பண்ணுறதுக்கான மந்திரங்கள், இதெல்லாமே ஒரு லட்சியத்தை வச்சு இருக்குது. அதாவது தனி மனித மன அமைதி, ஆனந்தம், சமூகம், குறிப்பாக வேதங்களெல்லாம் ஹோல் சொசைட்டி பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் உபாயத்தை சொல்லுகிறது. சமூகம் வாழ்க்கையில் நம்ம அனுபவத்தில் பார்த்து கொண்டிருந்தாலும் அதிருஷ்ட சக்தி நிறைய வேண்டி இருக்குது. ஆகவே அந்த அதிருஷ்ட சக்தியோடு தொடர்பு கொள்கிறதுக்கான உபதேசங்களை நன்றாகவே உபதேசம் பண்ணுகிறது. இப்போ மறுபடியும் மனம் தூய்மையாக இருக்கிறவனுக்கு இந்த தத்துவத்தை, கடவுளை அடிக்கடி விஸ்தாரமாக நினைக்கணுங்கிறதுக்காக உபனிஷத் சொல்லுகிறது. இந்த பகுதி ஒரு பெரிய அணுவாக்கம், பேராகிராஃப். இது நம்ம பார்த்தோம். ஏற்கனவே புண்ணியத்தை பற்றி புகழ்ந்து பேசின பிறகு, பாபத்தை நிந்தனை பண்ணின பிறகு, ஈஸ்வரனுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுனால சோகம் நீங்குகிறது. அது அணுவுக்குள்ள அணுவாக இருக்கிறது, மகத்தில் மகத்தாக இருக்கிறது. அதுதான் நான் சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறது. அது நம்ம எல்லோருடைய புத்தியிலையும் விளங்கி கொண்டு இருக்கிறது. ஆத்மா குஹாயாம், குஹாங்கிறது இங்கே புத்தியை குறிக்கிறது. எல்லாம் அர்த்தம் பார்த்துட்டோம். இதை ஒருவன் தம் அக்கிரத்தும் அந்த ஈஸ்வரனை, அந்த பரமேஸ்வரனை, சங்கல்பமில்லாத, சங்கல்பமோ ஆசையோ இல்லாத அந்த ஈஸ்வரனை இறைவனுடைய அருளால், இந்திரியங்களுடைய அனுகிரகத்தினால், புலனடக்கத்தினால, விவேகத்தினால, எண்ணங்களையெல்லாம் ஒழுங்காக வச்சுக்கிறதுனால அந்த உண்மையை உணர்ந்து கவலை இல்லாதவனாக இருக்கிறான். சிறிதும் கவலை இல்லாதவனாக அவன் முற்றிலும் கவலை இல்லாதவனாக வாழ்கிறான் என்று உபனிஷத் சொல்லியது. ஆகவே இது எல்லாருக்கும் தேவையான ஒன்று. இதை நம்ம
கடைசி வகுப்பில் பார்த்துட்டோம். இனி அடுத்த மந்திரம். சப்த பிராணாः பிரபவந்தி தஸ்மாத் சப்தார்ச்சிஷः சமிதः சப்த ஜிஹ்வாः சப்த இமே லோகாயேஷு சரந்தி பிராணா குஹாஷயான் நிஹிதாः சப்த சப்த. சப்த பிராணாः பிரபவந்தி தஸ்மாத் சப்தார்ச்சிஷः சமிதः சப்த ஜிஹ்வாः சப்த இமே லோகாயேஷு சரந்தி பிராணா குஹாஷயான் நிஹிதாः சப்த சப்த. தஸ்மாத் பிரபவந்தி, அதனிடமிருந்தே, அந்த மாயையோடு கூடிய பரம்பொருளிடமிருந்தே சிறப்பாக தோன்றுகிறது. பிரகர்ஷேண பவந்தி, நன்றாக உண்டாகின்றன. என்னதுன்னா சப்த பிராணாக. இந்த சப்த பிராணாகங்கிறதுக்கு இங்கே இடத்துல பிராணாகன்னா இந்த இடத்துல இந்திரியங்கள்னு அர்த்தம். 7 துவாரங்கள் வழியாக வெளிப்படுகிற இந்திரியங்கள் அப்படின்னு அர்த்தம். 2 கண், 2 காது, மூக்கு 2, மூவு 2 6, வாய் 1 7. இது துவாரம். இதில் தான் சென்ஸ் ஆக்டிவாக இருக்குது. இது கோளகம். ஆக இந்த இந்திரியங்களுடைய ஸ்தானம் இது. ஆக ஸ்ரவணேந்திரிய ஸ்தானம் ஸ்ரோத்ரம், அதே மாதிரி ரூபேந்திரிய ஸ்தானம் சக்ஷு, கிராணேந்திரிய ஸ்தானம் மூக்கு, ரசனேந்திரிய ஸ்தானம் ஜிஹ்வா. இதில் டச்சு அண்டர்ஸ்டுட். ஏன்னா எல்லாத்துலேயுமே அந்த ஸ்பரிசங்கிறது சரீரம் முழுக்க இருக்குது. ஆக சரீரம் முழுக்க இருக்கிறது. நாக்கில் கை வச்சாலும் சரி, காதில் கை வச்சாலும் சரி, எல்லா இடத்துலையும் தோல் இருக்குது, வியாபிச்சிருக்கு. ஆகையினால அதையும் நாம் சப்ளை பண்ணிக்கணும். ஆக சப்த பிராணாக அப்படின்னு சொன்னால் அதனிடமிருந்தே இந்த பிராணன், இந்திரியங்கள். அது புரிய வைக்கிறதுக்காக எப்படி பகவத்கீதையில் 15வது அத்தியாயத்தில் மனஷஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கரிஷதி ஷரீரம் எது அவாப்னோதி எச்சாப்பி உத்கிராமதி ஈஸ்வரஹான்னு சொல்லியிருக்கு. ஈஸ்வரஹாங்கிறது அங்கே ஜீவன். ஜீவன்தான் ஈஸ்வரனாக இருக்கான். ஷரீரம் எதவாப்னோதி எச்சாப்யுத்கிராமதி ஈஸ்வரஹ கிரஹீத்வைதானி சஞ்யாதி வாஜுர்கந்தானி வாசயாத் ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனஞ்ச ரசனம் கிராணமேவச்ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயானுபசேவத்தே உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடானானுபஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா. அந்த ஸ்லோகத்தையெல்லாம் கனெக்ட் பண்ணால் புரியும். தஸ்மாத் சப்த தஸ்மாத்னா பரமேஸ்வராத் மாயாசகித பிரம்மணா, அந்த மேட்டரோடு சேர்ந்துருக்கிற கான்ஷியஸ்னஸ். ரொம்ப இதாக சொன்னேன். அதிலிருந்து தான் இந்த க்ரியேஷன் வருது. அந்த க்ரியேஷனில் என்னென்னா இதை இந்த பிராணசப்தத்துக்கு இந்த இந்திரியங்கள்னு எப்படி சொல்கிறீர்கள்னா சப்தவை சீர்ஷண்யா பிராணான்னு வேதமே சொல்கிறது. சீர்ஷண்யம்னா இந்த முகத்தில், இந்த தலையில். அதில் சப்தவை சீர்ஷண்யாக பிராணாக, தலையில் இருக்கிற இந்திரியங்கள். அப்படின்னா இதுக்குள்ளேயே இந்த 5 இந்திரியங்களும் வேலை செய்கிறது. கழுத்துலேயே, கழுத்துக்கு மேலேயே. இந்த துவாரத்தை வச்சு சப்த சொல்லியிருக்கு. 5 இருந்தாலும் இது 7ன்னு சொல்லியிருக்கு. பார்த்தல், முகர்தல், சுவைத்தல், கேட்டல், தொட்டு உணர்தல் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கு. ஆக இதில் சப்த பிராணாக பவந்தி. அதில் சப்த அர்ச்சிஷா. இது முதல்ல சப்த கோளகங்கள். கோளகங்கள்னா அது மாம்ச பிண்டம். இந்த கண் 2 மாம்ச பிண்டம், காது, மூக்கு எல்லாம் சதப்பிண்டம், ஃப்ளஷ் அண்ட் பிளட். இதில் பவர் ஒர்க் பண்ணுறது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கண்ணுக்கு கண்ணாடி போட வேண்டியிருக்கு, காது சரியாக கேட்குறதில்ல, எல்லாம் இதனோட அப்போ தான் தெரியறது இதோட வேல்யூ. அப்போ இதெல்லாம் இந்திரியங்கள். அதில் சப்த அர்ச்சிஷான்னு சொன்னால் சென்ஸ். இது முதல்ல என்ன சொல்கிறது, எபோர்டு, அதுக்கு இருப்பிடம்.
இந்த காதில் தான் வெளிப்படும். காதுக்குள்ளேருந்து தான் அந்த கேட்குற சக்தி வெளிப்படுறது. அந்த சக்தி வயசாக வித்ட்ரா பண்ணிக்கிறது. ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இந்த எக்யூப்மெண்ட்டும் என்ன ஆகிடுறதுன்னா அது குறைஞ்சுடுறது, சக்தி குறைஞ்சுடுறது. நம்ம கொடுக்குற ஃபுட்டு இதெல்லாம் போய் கரெக்டாக போய் சேராது, ப்ளட் சர்க்குலேஷன்லாம் போய் சேராது, எல்லாம் வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சுடுது. நம்ம என்ன தான் ஆஸ்பத்திரிக்கு போய் என்னத்தை தான் பண்ணினாலும் அது அதோட தர்மம். அபக்ஷயா விநாசா. நம்ம அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது பெரிய தப்பு. முயற்சி பண்ணலாம், யோகா பண்ணலாம், வைத்தியம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது, தர்மம் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கத்தான் வேணும். சப்த அர்ச்சிஷா. அர்ச்சிஷான்னு சொன்னால் அதில் இருக்கிற பவர். இதுதான் கோளகம். தமிழ்லேயே அப்படி தான் இருக்குது. கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. கோளில் அப்படின்னா கோளகம், பொறியில் அப்படின்னா அதில் சக்தி இல்லை என்றால் குணமிலவே யூஸ்லெஸ். எண்குணத்தான் தாளை வணங்கா தலை பயனிலவே குணமிலவே. கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை குணமிலவே. அதுதான் திருக்குறள். இது 9வது குறள் கடவுள் வாழ்த்தில். எப்படி இந்த இதில் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் வெளிப்படுற இடத்துல அது வெளிப்படலைன்னா அது பிரயோஜனம் இல்லையா? கண்ணு இருந்து என்ன பிரயோஜனம்? பார்க்குற சக்தி போயிடுத்துனா, இந்த சக்தி போயிடுத்துனா அது எப்படி யூஸ்லெஸ்ஸோ அது மாதிரி பகவானை வணங்காத ஒரு உடம்பு குணமிலவேனர். தலைங்கிறது உபலக்ஷணம்னர் பரிமேலழகர். தலைங்கிறது பேருக்கு சொல்லப்பட்டது. உடம்பெல்லாம் சேர்ந்து இறைவனை, உடம்பால் இறைவனை வணங்க வேண்டும். அப்படி உடம்பு இறைவனை வணங்கவில்லை என்றால் இந்த உடம்பு பயனற்றது. இந்த கண்ணில் பார்க்கும் சக்தி இல்லை என்றால் இந்த கண் எப்படி பயனற்றதோ அப்படி இந்த உடம்பால் இறைவனை போற்றி வீழ்ந்து வணங்கவில்லை என்றால் இந்த உடம்பு பயனற்றதுன்னர். அது மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறார், சப்த அர்ச்சிஷா. இதெல்லாம் திங்க் பண்ண வைக்கிறார். நம்ம என்னத்தையோ பராக் பார்த்துட்டுருக்கே, பார்க்குறத பாரு முதல்ல. எதையோ பராக் அதை பார்க்குறையே, பார்க்குற சக்தி இங்கே இருக்கிறத கொஞ்சம் கவனிப்பா. இது எப்படி வேலை செய்கிறதுன்னு கொஞ்சம் பாரு. அது எப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்கிறது இருக்கட்டும். ஆனால் அந்த அழகாக இருக்கிறத பார்க்குறது இதுதானே, கண்ணு தானே. அது அழகாக இருக்கோ அக்லியாக இருக்கோ எதாக இருந்தால் என்ன, அதை பார்க்குற சக்தி உங்கள்கிட்ட இருக்கே. அதை நீ கொஞ்சம் கவனித்து பார்த்தையா, அதோட வேல்யூ உனக்கு தெரியுமா? நீ பார்க்கப்படுற பொருளை ரசிக்கிறையே, பார்க்கப்படுற பொருளை பார்க்கறதுக்குள்ள சக்தி ஒன்று இருக்கே, அதையே ரசிக்கலை. இதுதான் அகம் நோக்கி போகிறது, உள்நோக்கி போகிறது. எக்ஸ்ட்ரோவர்ட்டடாகவே போயின்ட்டுருக்கே, இன்ட்ரோவர்ட்டாக போகணும்னு சொன்னால் முதல்ல இதை நீ கவனி. அதனால தான் இந்த இந்திரியங்களை தான் அவ்வளோ அழகாக நிறைய எல்லா நூல்களும் சொல்லுகிறது. திரும்ப திரும்ப அதுதான் சொல்கிறது. ஏன்னா நம்மக்கிட்ட நம்ம கண்ட்ரோலில் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் நல்லா இருக்கிற காலத்திலேயே. அப்புறம் பெருசாக எடுத்துனா இது ஒன்றும் பண்ண முடியாது. அது அதோட கண்ட்ரோலில் தான் நம்ம இருப்போம். அதனால தான் தர்மசாஸ்திரத்தை சொல்லிக் கொடுத்து சின்ன வயசுலேருந்தே மெய், வாய், கண், மூக்கு, செவி. அதனால் வள்ளுவர் சொன்னார், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஐந்தின் வகை தறிவான் கட்டே உலகு. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. அதெல்லாம் நிறைய கவனிக்கிறது இல்லை. எல்லாத்தையும் கொடுத்துட்டு கெடுத்துட்டு அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் உட்காந்துட்டுருக்கோம். தஸ்மாத்து சப்த அர்ச்சிஷா பவந்தி. அது வெறும் இடம் மாத்திரம் கொடுக்கறதில்ல, அதில் அந்த சக்தியை வேறு கொடுக்குறார். சக்தி அப்புறம் என்னென்ன சப்த சமிதா, எல்லாம் ஹோமம் மாதிரி சொல்கிறது. இது எப்போ பார்த்தாலும் இந்த ஹோமம் நடந்துகிட்டே இருக்கு. நேத்ராபியாம் ஸ்வாஹா, கருணாபியாம் ஸ்வாஹா, ஜிஹ்வாம் ஸ்வாஹா, ஜிஹ்வாயை ஸ்வாஹா. எல்லாத்துக்கும் ஹோமம் நடந்துகிட்டே இருக்குது. அது நம்ம சாப்பிட்ற டயத்தில் நடக்கிறது தனி, அதை தவிர இன்பிட்வீன் ஃப்ரீக்குவன்சின்னா இந்த அடிக்கடி எடுத்துக்கிறோமே, ஃபுட்டு எடுத்துக்கிறோமே, அந்தந்த நேரத்துக்கு எப்போ பார்த்தாலும் பிரம்மார்ப்பணமாக சொல்லிகிட்டு இருக்க முடியும். அது ஒரு மத்தியானம் ஒரு வேளை தான். மற்ற நேரமெல்லாம் போட்டுட்டே இருக்குண்ணா.
சமிதான்னு சொன்னால் இந்த சப்த விஷயங்கள், பஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த துவாரம் இருக்கிறதுனால அதுக்கும் தித்வம். எப்படி ரூபம் இந்த கண்ணு ரெண்டாக இருக்கிறதுனால ஃபார்மு ரெண்டுன்னு சொல்கிறோம். அதுக்காக சொல்கிறாரு. இந்த 5 விஷயங்கள், இந்த 7 துவாரங்கள் வழியாக வர்ற பஞ்ச இந்திரியங்கள், அப்படி போட்டுக்கணும். 7 துவாரங்கள் வழியாக வர பஞ்ச ஞானேந்திரியங்கள். அதனால் அதுக்கு இந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள் வழியாக அனுபவிக்கிற அந்த பஞ்ச விஷயங்கள், அது 7 விஷயங்களாக எடுத்துக்கப்படுறது. சமிதான்னா சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். சப்த ஜிஹ்வாஹ, இதுதான் கொஞ்சம் குரூஷியல். 7 நாக்குகள்னு சொல்லியிருக்கு. 7 நாக்குகள்னால் இந்த நெருப்பில் நாக்குகள் இருக்குது. முண்டகோபனிஷத் வர்ணிக்கிறது. காளி கராலீச்ச மனோஜவாச்ச சுலோஹிதாயாச்ச சுதூம்ரவர்ணா ஸ்புலிங்கினி விஸ்வருச்சீச்ச தேவி லேலாயமானா இது சப்த ஜிஹ்வாஹ. அது மாதிரி இந்த 7ம் கொண்டாங்கிறது. எப்படி இந்த நெருப்பு இது பண்ணுறதோ அது மாதிரி இதுலேயும் இருக்குது. நீங்கள் கண்ணால் ஃபோக்கஸ் பண்ணுற போது காதோடது குறையலாம், காதோடது ரொம்ப கவனிக்கிற போது கண்ணோட பவர் குறையலாம்னா என்ன, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் குறையும். சாப்பிட்டுட்டே பேசிகிட்டே இருந்தோன்னு வச்சுங்களேன், டேஸ்ட்டில் கவனம் குறையத்தான் செய்யும். டிவி பார்த்துட்டு சாப்பிட்டா நீங்களே ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. அப்போ அதுக்கு தான் சொல்கிறது, எந்த இந்திரியங்களை அனுபவித்தாலும் அதை அனுபவிக்கிற போது கவனமாக இருக்கணும்னு, அதில் ஏகாகிரத்தை, அதில் மன ஒருமுகப்பாடை சம்பாதிக்கணும்னு சாஸ்திரங்கள் சொல்கின்றன. மன ஒருமுகப்பாட்டை, கான்சன்ட்ரேஷனை டெவலப் பண்ணணும்னா சாப்பிட்ற போது நாக்கில் வச்சுட்டு மெதுவாக மென்று ரசித்து ருசித்து சாப்பிடு. அது மாத்திரமில்லை, அதில் அது பகவன் நாமா வேறு சொல்லிக்கோங்கிறது. கோவிந்த 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 கோவிந்த, மௌனமாக சாப்பிடு, பகவன் நாமாவை சொல்லிண்டு சாப்பிடு, மென்று சாப்பிடு, நொறுக்கி சாப்பிடு. ஃபாலோ பண்ணுறதில்ல சரியா, ஆனால் இருக்குது. அதுதான் அப்போத்தான் அது என்னென்னா குவைட் ஆகும். ஏதோ ரெஸ்ட்லெஸ்ஸாக அப்படி இப்படி இது பண்ணிருக்கேன். வாட்ஸ்அப்பை பார்க்குறது, இந்த ஃபோன் அந்த ஃபோன் அது இது எல்லாத்தையும் வச்சுண்டு இதுக்குன்னு வச்சுன்னு இருக்கோமே. சப்த பிராணாः பிரபவந்தி தஸ்மாத் சப்த பிராணாः பிரபவந்தி தஸ்மாத் சப்த அர்ச்சிஷः பிரபவந்தி தஸ்மாத் சப்த சமிதः பிரபவந்தி தஸ்மாத் சப்த ஜிஹ்வாः பிரபவந்தி. அந்த 7ம் 7 நாக்குன்னா இந்த 7 இது வழியாக அந்த இந்திரியங்கள் அப்படியே அக்னி மாதிரி எடுத்துகிட்டே இருக்குது. போடு 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 போடு, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். நேத்திரம் தர்ப்பயாமி, ஸ்ரோத்திரம் தர்ப்பயாமி, கிராணம் நாசிகாம் தர்ப்பயாமி, ஜிஹ்வாம் தர்ப்பயாமி, त्वचं தர்ப்பயாமி 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 திருப்பியத திருப்பியத திருப்பியதா. கொஞ்சம் ஓஞ்சி போய் தூங்குவான். பழையபடியும் தர்ப்பணம் ஆரம்பிச்சிடும். எழுந்த உடனே வாட்ஸ்அப் பார்க்குறது, அதை பார்க்குறது, இதை பார்க்குறது, சாப்பிட்றது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே தர்ப்பணமயம். தர்ப்பணம்னா என்ன, திருப்திப்படுத்துறதுன்னு அர்த்தம். தர்ப்பணம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் திருப்புங்கிற தாத்துவிலேருந்து தான் தர்ப்பணம்னு வந்தது. தர்ப்பணம்னா என்ன, திருப்திப்படுத்திகிட்டே இருக்கிறது. இப்போ இங்கே பிரஜாபதிங்க காண்டரிஷின் தர்ப்பயாமின்னா யார் அவர்னா, சோமம் காண்டரிஷின் தர்ப்பயாமி. அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அவரை போய் திருப்திப்படுத்துறதுக்கு கேட்டால் என்ன சொல்வேன்? அவரை போய் திருப்திப்படுத்துறதுக்கு என்ன, அவர் தான்ப்பா நம்ம படிக்கிற வேதத்துக்கு அவர் தான் ரிஷி அப்படின்னு. நம்ம என்ன வேதம் படிக்கிறோம்னா அடுத்த கேள்வி. ஓ அப்படி ஒன்று இருக்கோ அப்படின்னு அப்படி ஆயிடுத்து. நம்ம மாத்ரு ஸ்தர்ப்பயாமி பித்ரு ஸ்தர்ப்பயாமிங்கிற போதாயனகாரெல்லாம். மாத்ரு இருக்கு இல்லையா, மாத்ருன்னா தாய்மார்கள், பகுவச்சனம். பித்ரு மாதரஹா, மாதா மாதரவு மாதரஹா. பித்ருக்களுக்கு தர்ப்பணம், மாத்ருக்களுக்கு தர்ப்பணம், எத்தனை இதெல்லாம். ஆச்சாரியாம் தர்ப்பயாமி, ஆச்சாரிய பத்னி தர்ப்பயாமி, எல்லாத்துக்கும் பண்ணுறோம் தர்ப்பயாமி தர்ப்பயாமின்னு. ஆனால் அதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சு பண்ணுறதால தெரியாது எனக்கு. ஆனால் இது என்னென்னா கொடுத்துட்டே இருக்கான். சப்த ஜிஹ்வாஹா
திரும்ப பெப்சியை சாப்பிட்றான், அதை சாப்பிட்றான், இதை சாப்பிட்றான். கடைசியில் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கேயும் பெரிய கேண்டீன் வச்சுருக்கான். அங்கேயாவது கண்ட்ரோல் பண்ணப்படாதான்னு அங்கேயும் வேணும் சாப்பிட. ஆஸ்பத்திரி எங்கள் பக்கத்துலேயே இருக்குது, மேலே போய் அடுத்த மிஷினுக்கு போகணுன்னா. அப்புறம் அடுத்தது என்னென்னா, சப்த இமே லோகா ஏஷு சரந்தி. ஏஷு இமே சப்த லோகாக சரந்தி. இது இண்டிவிஜுவல், ஒரு இதில் சொல்லு எவ்வரி இண்டிவிஜுவல்னு அர்த்தம். எவ்வரி இண்டிவிஜுவல்கிட்ட ஒருத்தர்கிட்டையும் இது வைக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் இதுதான் இருக்குது. அதனால தான் இதற்காக நம்ம இதுதான் உலகத்தில் போட்டி. பணத்துக்கும் பதவிக்கும் புகழுக்கும் போட்டிங்கிறதெல்லாம் இந்திரியந்தான். அதனால்தான் மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்யன்னர் மாணிக்கவாசகர். இது எனக்கு பண்ணுற கொடுமை இருக்கே, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் என்னை படுத்துறதுங்கிறார். இந்திரிய வயமியறங்கி இறப்பதற்கே காரணமாய் புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேல் உந்தி. வஞ்சகக் கள்வர் நான் கள்ளப் புலனைந்தும் காளாமணி விளக்கேனா. திருட்டுத்தனமாக போய் சாப்பிட்றதான் கள்ளப்புலன்னர். திருட்டுத்தனமாக சாப்பிட்றான், திருட்டுத்தனமாக முகர்ந்து பார்க்குறான், திருட்டுத்தனமாக என்னத்தையோ பார்க்குறான், திருட்டுத்தனமாக என்னத்தையோ கேட்குறான். யாருக்காவது ஏதோ சொசைட்டி தப்பாக நினச்சிக்கப்படாதுன்னு இவன் ரகசியமாக பாபம் பண்ணுறான், தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமாக. அதனால தான் கள்ளப்புலன்னர். கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே. எவ்வளவு ஃபேக்டெல்லாம் எவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்கிற. அது மாத்திரமில்லை, இந்த வெளியில் எக்ஸ்டர்னல் வேர்ல்டும் அவள் தான் இருக்கான். ஏஷு ஏஷு இமே சப்த லோகாக சரந்தி. ஏஷு சப்தேஷு லோகேஷு பிராணாச்சரந்தி. அதாவது இமே சப்த லோகாக ஏஷு பிராணாக சரந்தி. எவைகளிடத்தில் இந்த பிராணன்கள், பிராணன்கள்னால் பிராணனை உடையவர்கள். இந்த இடத்துல மந்திரம் என்ன? சப்த இமே லோகா ஏஷு சரந்தி. இமே சப்த லோகாக லோகேஷுன்னு அர்த்தம். ஏஷு ஏஷு லோகேஷு பிராணாக சரந்தி. தே சப்த லோகாகன்னு அர்த்தம். எக்ஸ்டர்னல் வேர்ல்டு பூஹு புவஹா சுவஹா மஹா ஜனஹா தபஹா சத்தியம் அப்படின்னு சொல்லி 7 லோகங்கள் சொல்லுகிறது. லேயர் மாதிரி. அப்படி சில பேர் அப்படி சொல்கிறாங்க, ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இது இந்த 7 லேயர். இது பூலோகம், அடுத்தது புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனோலோகம், தப்போலோகம், சத்தியலோகம். அப்படி இந்த பூமியை சுற்றியே அப்படி லோகங்கள் இருக்கான். அப்படி ஒரு அபிப்பிராயம். இல்லை மேலே கீழே. மேலே கீழேன்னா இப்படி சைடாக இதுவான்னு தெரியாது. ஏன்னா அமெரிக்காவுக்கு மேலே கீழேங்கிறதுக்கும் நமக்கு மேலே கீழேங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது, ஆஸ்திரேலியாவுக்கும். ஏன்னா பூமி இப்படி சுற்றின்னு இருக்குது, நேரவாக சுற்றின்னு இருக்குது, கரெக்டாக இப்படி வச்ச மாதிரியா சுற்றின்னு இருக்குது. ஒரு கொஞ்சம் திரும்பி தான் இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவேன்? 390 என்னவோ டிகிரி கணக்கு விட்டுருங்கோ. அது இப்படி தான் சுற்றுறது. ஒரேடியாக இப்படி நேரக்க நின்றுட்டு இப்படி சுற்றலை, கொஞ்சம் இப்படி சாஞ்சுன்னு தான் பூமி சுற்றின்னு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ மேலே கீழேங்கிறது எங்கே? நம்ம ஊருக்கு மேலே கீழேலாம் சொல்ல முடியுமா என்ன? பூராதி சப்த லோகங்கள். சப்த இமே லோக்காக ஏஷு பிராணாக சரந்தி. எவைகளில், எந்த லோகங்களில்? பிராணாகான்னு சொன்னால் தேவ திரியக் மனுஷ்ய சரீரவர்த்தினஹா பிராணினஹா. பிராணாகனா ஜீவர்கள். இந்த ஜீவர்கள் பல சரீரங்களை எடுத்துக்கொண்டு அந்த லோகங்களில் சஞ்சரிக்கின்றார்கள். பிராணாக சரந்தி. அது என்னவாக இருக்குன்னா, அதனால் குஹாஷயாத் சப்த சப்த நிஹிதாக. குஹாஷயாத், குஹாஷயன்னா இந்த புத்தியில் அது வெளிப்படுறதுன்னு அர்த்தம். அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாஷய ஸ்திதா. சர்வபூத ஆசய. ஆசயன்னா இருப்பிடம், அந்தఃகரணம். அது மாதிரி இங்கே குஹாஷய. குஹாஷயன்னு சொன்னால் குஹா இஸ் ஈக்குவல் டு புத்தி. புத்தி. ஏன் இதுக்கு குஹேன்னா,
அஜ்ஞானம் இருக்கிறதுனால அது குகை என்று உபச்சரிக்கப்படுகிறது. நிஜமாகவே குகை இல்லை, விசாரம் பண்ணினா அது குகை இல்லைன்னு தெரியும். அதாவது உலக விஷயங்களால் இங்கே உட்கார்ந்து பொறுமையாக படிக்க முடியல. ஆகையினால எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக இருக்கிறவனுக்கு அது உண்மை விளங்காததுனால குகையில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ படிக்கிறோமே, கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம் பிரம்மண கோஷோசி மேதயா பிஹிதா. பிரம்மணா கோஷா அசி. பிரம்மணான்னா மெய்ப்பொருள், பரம்பொருள், அதனுடைய கோஷம் இருப்பிடமாக இருக்கிறாய் அப்படின்னு ஓங்காரத்தை பார்த்து அட்ரஸ் பண்ணுறது. ஹே ஓங்கார ஸ்வரூப, ஹே ஓங்கார, ஹே ஓங்காரமே, நீ மெய்ப்பொருளின் இருப்பிடமாக இருக்கிறாய், உன் உள் மெய்ப்பொருள் உறைந்திருக்கிறது. அதனால் கோஷா அசி, உன்னிடத்தில் இந்த மெய்ப்பொருள் தத்துவம் உறைந்திருக்கிறது. மேதையா பிஹிதா, மேதையா பிஹிதா அப்படின்னு சொன்னால் அதுக்கு சங்கராச்சாரியர் சொல்கிறார், மேதாங்கிறதுக்கு இந்த இடத்துல லௌகிக பிரஜாங்கிறார். இதெல்லாம் ஞாபகம் இருந்தால் தான் புரியும், எல்லா இடத்துக்கும் ஒரே மீனிங் கிடையாது. லௌகிக பிரஜையா பிஹிதா ஆச்சாதிதா. லௌகிக பிரஜான்னா என்ன? எப்போவும் நம்ம பணம் விவகாரம்தான், அது இது லௌகிக விவகாரங்கள் தான். நம்ம லௌகிக விவகாரங்களில் இதனால் மூழ்கி போய் என்னென்னா இந்த வேதாந்தம் படிக்கிறது, தத்துவம் படிக்கிறது, வாழ்க்கையினுடைய எது முக்கியமோ அதை கவனிக்காமே இருக்குது. ஜோசியங்கிட்ட போய் தேடுறது, அங்கேயும் இங்கேயும் போய் எங்கேயா கிடைக்குமா நிம்மதின்னு, எங்கே கிடைக்காதோ பாலை மடியை பிடிச்சி கிடந்தா பால் மாட்டிலேருந்து வரும், கொம்பை பிடிச்சி கிடந்தா வாழை பிடிச்சி இழுத்தா காலை பிடிச்சி இழுத்தா என்ன வரும்? அது மாதிரி தான் பணத்திலையும் மண்ணிலும் பெண்ணிலும் பொன்னிலும் இன்பத்தை தேடுவது. மண்ணிலும் பெண்ணிலும் பொன்னிலும் நாம் போய் ஆனந்தத்தை சந்தோஷத்தை தேடுறோமே, அதுதான் இப்படி இருக்குது. எங்கே கிடைக்காதோ அங்கே போய் தேடுறது, எங்கே கிடைக்குமோ அது கிடைக்காதுன்னு தீர்மானம் பண்ணி விடுறது. அதெல்லாம் சரி வராது சார், நமக்கெல்லாம் இந்த ஆசிரமம் படிப்பு இதெல்லாம் யூஸ்லெஸ் சார், வேஸ்ட் ஆஃப் டைம். நிறைய பேர் சொல்கிறாளே, ஏன் சாமி எப்போ பார்த்தாலும் இதையே பேசியிருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேண்டாமா அப்படின்னா. எனக்கு இதுதான்ப்பா ரெஸ்ட்டு. புதுசாக இருக்குது, உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாவம். சரி, குஹாஷயாத் சப்த சப்த நிஹிதாக. எவ்வரி இண்டிவிஜுவல் கிட்ட இந்த 7 இருக்குது அப்படி சொல்கிறது இந்த மந்திரம். இந்த மந்திரம் இதை கொஞ்சம் ஜஸ்ட் ப்ளீஸ் திங்க் அபவுட் திஸ் அப்படிங்கிறது, அவ்வளோதான். சரி, இந்த மந்திரம் இதற்கு இருக்கிறதுக்கு என்ன தாத்பரியம்னா, நினச்சிப்பார், எல்லார்கிட்டையும் இந்த 7 தான் இருக்குது. 2 கண், 2 காது, மூக்கு துவாரம் 2, நாக்கு 1. இதை வச்சுண்டு இதுக்காக வேண்டித்தான் நம்ம எல்லாம் பண்ணிகிட்டுருக்கோம். அழகான ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது எதுக்கு? எதுக்கு? மோட்சத்துக்கா? அழகான சாரீ கட்டிக்கிறது, அழகான ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது, ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிறது எதுக்கு? கண்ணுக்கு. நகைக்கடையே கண்ணுக்காகத்தான் படைக்கப்பட்டது. வைரம், வைடூரியம், கோமேதகம், சமஸ்த ரத்ன ஆபரணங்கள் கண்ணுக்காகத்தான் படைக்கப்பட்டது. கண் பெற்ற பயன் என்னன்னா சாரியும் நகைகளும்னா. நான் சும்மா சொல்கிறேன், உங்களுக்கு நீங்களாம் அப்படி இல்லைன்னு தெரியும் எனக்கு. சும்மா சொல்கிறேன், இடையில இப்படி சொல்லலைன்னு நம்ம கிளாஸுக்கு வரமாட்டா. அப்புறம் என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் எங்களையே வையிறளே அப்படின்னு. அப்போ காதுக்கு கேட்டுக்கோங்கோ. சாயங்காலம் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் எதுக்குன்னா செவி இன்பம், அங்கேயும் கண்ணுக்கு இதுக்கு எல்லாம் இதுதான். அப்புறம் என்னதுன்னா கோயிலில் போனோடனே தூபம் போடுறான், அது போடுறான், எல்லாம் சந்தனத்தை பூசுறான், பன்னீரை விடுறான், அபிஷேகம் பண்ணுறான், மூக்கு. அப்புறம் என்ன முக்கியமாக இன்றைக்கி என்ன நைவேத்தியம் பண்ணிருக்காங்கிறான். இருப்பா, முதல்ல சுவாமிக்கு நைவேத்தியம் ஆகட்டும். இல்லை அவராக சாப்பிட போகிறார், தெரிஞ்சுக்கிறது தான்.
இதுதான் இதே வேலை. இந்த இந்திரியங்கள் நம்ம அப்படி யோசித்து பார்க்கணும். அதுக்காக சொல்கிறேன், நம்ம எப்படி அலையிறது இந்த மனசு விக்ஷேபம். இந்த என்னது கிருஷ்ணர் அழகாக சொல்கிறாரு கீதையில், என்ன இந்திரியாணாம் ஹி சரதாம் என் மனஹா அனுவிதீயத்தே தது அஸ்ய ஹரதி பிரஜாம் வாயுர்நாவம் இவாம்பசின்னர். ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. அதாவது இந்த மனசு இந்த இந்திரியங்கள் பின்னாலேயே ஓடுறதான். கண்ணு பின்னால், காது பின்னால், மூக்கு பின்னால், நாக்கு பின்னால், தோல் பின்னாலேயே ஓடுறது. அதுவாக இழுத்துன்ருக்கு. 5 யானைன்னர் திருவள்ளுவர். உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான். அதாவது உறுதியான அறிவுங்கிற அங்குஷத்தை வச்சுக்கிண்டு இதை மேனேஜ் பண்ணணும். நீங்கள் பார்த்துருப்பேள், ஒரு 3 ட்ரிப்பிள் பிறந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, அது 3க்கும் ட்ரெஸ் பண்ணி விடுறது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். 3 இருக்குது, 3 குழந்தை பிறந்துடுத்து, சத்து சித்து ஆனந்தம். இந்த 3 ட்ரிப்பிள் பிறந்து வச்சுட்டு வச்சுக்கோங்க. இந்த 3ஐயும் குளிப்பாட்டி இந்த 3ஐயும் ட்ரெஸ் பண்ணுறதுக்குள்ளே இந்த அம்மா அப்பா படுற பாடு இருக்கு. இது பண்ணால் அது ஓடுறது, அதை பண்ணால் இது ஓடுறது. அது மாதிரி இதுக்கு பின்னால் ஓட வேண்டியிருக்கு, நம்ம ஓடிண்டே இருக்க வேண்டியிருக்கு. அதில் இது பின்னாடி ஓடி இதை பிடிச்சி இழுத்து இதை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வச்சு கிருஷ்ணர் அழகாக சொன்னார், ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர் பாஹ்யான் சக்ஷுச்சைவாந்தரே ப்ரோஹோ. வெளி விஷயத்தை வெளியிலே வச்சுன்னார். அதாவது ரொம்ப கான்டாக்ட் வச்சுக்காதேன்னார். அதனால தான் புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். எது உண்மையிலே வீரம்னா இந்த சென்ஸ் கண்ட்ரோல் தான். அதனால் இந்த அடக்கிறதுங்கிறது இந்த 5 புலன்கள் தான், 5 பொறிகள். அதாவது தர்மமாக பண்ணணும், அதுக்காக வேண்டான்னு சொல்லலை. இப்போ சாயங்காலம் கிளாஸ் இருக்குது, இன்றைக்கி சாயங்காலம் தானே ஜீவ யாத்திரை, இதுதான் டாப்பிக்கே இருக்குது. ஏற்கனவே இதுதான் பார்த்துன்னு இருக்கோம். ஆக இந்த வழியில் போயின்னு இருக்கப்பா, இது எதுக்கு இந்த மந்திரம் இருக்குது அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் அதோட காரணம் இதுதான். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். இறைவன் அவர்கிட்டருந்து தான் இத்தனையும் வந்திருக்கு. ஆக இதில் ஏதாவது ஒன்று போனாலும் நம்மளால் காரியங்களை செய்யறதில் நிறைய, ஒரு இந்திரியம் இருக்கிற உயிர்கள், 2 சரீரங்கள், 2 இந்திரியம், 3 இந்திரியம், 4 இந்திரியம், இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குங்கிற முதல்ல கவனிக்கணும். இதுக்குத்தான் நாம் தர்மத்தை மீறுறோம். இதை சரியாக வச்சுன்னுட்டா தர்மத்தை மீற வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. நிறைய பேருக்கு இந்த 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 சென்ஸு இந்த சென்ஸ் கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் தான் பாவம் ரொம்ப பேராசை பிடிச்சி அலையிறா பாவம். இது புரிஞ்சு போயிடுதுன்னா ஆசையே இருக்காது. அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலர், அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை, அஞ்சும் அடக்கும் அச்சேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே. பார்ப்பான் அகத்துளே பார்ப்பசு 5உள. பாருங்கள், இந்த பாட்டு ரொம்ப அழகு. பார்ப்பான் அகத்துளே, பார்ப்பான்னா ஜீவாத்மா, அகத்துளே உள்ளுக்குள்ளே, பால் பசு 5உள, பால் சொரிகிற பசுக்கள் 5 இருக்குது. எது? சென்ஸ் ஆர்கன்ஸ் தான், 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் தான். மெய்ப்பாரும் இன்றியே வெறித்து திரிவன. எல்லாம் பர்மா பஜார் போய் பாருங்கோ, மால்லையெல்லாம் போய் பாருங்கோ, சினிமா தியேட்டரில் போய் பாருங்கோ. அங்கங்கே எல்லாம் குழந்தைகள்லாம் பண்ணுறது, பைக் எடுத்துட்டு அவன் ஞாயிற்றுக்கிழமை ட்ரு புருன்னு ஓட்டுவான். மெய்ப்பாரும் இன்றியே வெறித்து திரிவன. கேட்குறதுக்கு ஆள் இல்லை. கேட்டால் நான் எனக்கு 18 வயசு ஆகிடுத்தும்பான், சர்வஜன்னு அர்த்தம். நான் மேஜர், என்ன வேணாலும் பண்ணுவேன்பா. மெய்ப்பாரும் இன்றியே வெறித்து திரிவன. மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால். 2 கண்டிஷன். முதல்ல நீ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். அது வெறி பிடிச்சின்னு இருக்கிற போது அதை நீ எப்படி பிடிச்சி இழுக்கிறது? இந்த குதிரையை பிடிச்சி அடக்கிற மாதிரி, இந்த மாடை பிடிச்சி இழுக்கிற மாதிரி. சில மாடு ஓட ஆரம்பிச்சுடுத்துனா நீங்கள் ஓடி ஓடி போய் கயிறை பிடிப்பேள், அதுக்குள்ளே கை நழுவிடும். இந்த மாடு விஷயம் இது எக்ஸ்டர்னல். இது இங்கேயே இருக்கே, கூடவே உட்கார்ந்துட்டு இருக்கே, இதை பிச்சா வைக்க முடியும். ஆனால் அதை கண்ட்ரோல், அதுதான் நிறைய பழகி போயிடுது. அது அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்தே பழக்கினா தான் உண்டு. குழந்தைகளுக்கு
நிறைய எல்லாத்தையும் கொடுத்து எந்த வயசில் பக்குவப்படுத்தணுமோ பண்ணுறதில்ல. அப்புறம் ஐயோ லவோன்னு அடிச்சுக்கிறது, அப்புறம் ஜோசியனை போய் பார்க்குறது, பரிகாரத்தை பண்ணின்னு இருக்கிறது, கடைசியில் சுவாமி ப்ளஸ் பண்ணுங்கோ நம்மள்கிட்ட வேறு வந்து கேட்குறது. நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் ப்ளஸ் பண்ணுறது என்ன பஞ்சமா என்ன? கண்ணுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு சில பேர் சொல்லுவாங்க ப்ளஸ் பண்ண சொன்னால் சில சாமியார் பண்ணக்கூட மாட்டேங்கிறாங்கடா. அது பரம தரித்திரமாக இருக்குமோ என்னவோ. பண்ண மாட்டேன்னு சொன்னால் தரித்திரம் தான் அர்த்தம். அதர்மமாக இருந்தால் பண்ணக்கூடாது, தர்மமாக இருந்தால் சந்தோஷமாக பண்ண வேண்டியது தானே. ஆக இது உணர வைக்கிறது. இந்த மந்திரம் ரொம்ப அழகான மந்திரம். சப்த பிராணா பிரபவந்தி தஸ்மாத் சப்தா. ஒரு பிரம்மச்சாரி இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் படிக்கிறவோ அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான் யோசிச்சு பாருங்க. அது அந்த காலத்தில் எல்லாத்துலேயும் இருந்தது. ஏதோ சம்ஸ்கிருதம் வேத மந்திரம் நினச்சிக்காதீங்க. தமிழ் நூல்கள் இப்போ நான் சொன்னேனே, மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால். ரெண்டும் மெய்ப்பார் உண்டாகணும். முதல்ல நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கணும், ஆனால் அது என் கண்ட்ரோலுக்கு வரணும். அதுக்கு நாள் ஆகும், எனக்கு பொறுமை வேணும். அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே. அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரே ஆனந்தம், கொயட். எல்லாம் சுற்றி வர 1000 விவகாரம் நடந்துட்டு இருந்தாலும் நம்ம சாந்தி கலையவே கலையாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். அதாவது அந்த இந்திரிய நிகிரகத்தினால் வரக்கூடிய ஆனந்தம். எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கான், நிறைய சேர்த்து வைக்க ஆனந்தம் கூடுன்னு நினச்சிருக்கான். சேர்த்து வைக்கத்தான் மாட்டிக்கிறான். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட ஆனந்தமாமே. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். அதனால தான் நம்ம தினம் சொல்கிறோம், பொறிகளின் மீது தனி அரசாணை. ராஜா மாதிரி இருக்கணும் இந்த இந்திரிய உடம்புக்குள்ளே. நான் என் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸை நான் என் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதுதான் உண்மையான சுதந்திரம். நாம் நினச்சபடி எதை வேணாலும் சாப்பிட்லாம், எங்கே வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் இருக்கிறது பேர் சுதந்திரம் இல்லை. என் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸை நான் என் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது தான் ரியல் ஃப்ரீடம். அப்படி சொசைட்டி எல்லாரும் மக்கள் இருந்தால் அதுதான் சமூகத்தினுடைய சுதந்திரம். இல்லாட்டி சமூகமே ஒட்டுமொத்த சமூகமே புலனின்ப அடிமைகள். அதனால் அறத்தை மீறுகிறார்கள். பணம் பதவி புகழின் காரணமாக அறத்தை மீறி சமூகத்தையே நாசமாக்கி விடுகிறார்கள். ஒரு தனி மனிதன் தப்பான லீடர் வந்தால் சர்வநாசம்தான். அதுதானே பார்க்குறோம் உலகத்தில், அனுபவத்தில். சரியான லீடரை பண்ண விட மாட்டான். கேட்டால் டெமோக்ரஸி. நான் ரொம்ப சொல்லலை, போரும். அத்தமுத்ரா கிரயச்ச சர்வேஸ்மாத் ஸ்யந்தந்தே சிந்தவஸ் சர்வரூபாः அத்தச்ச விஸ்வா ஓஷதயோ ரசாச்ச ஏனைஷ பூதஸ்திஷ்டத்யந்தராத்மா. அஸ்மாத் சமுத்ராः கிரயः சர்வே சிந்தவः சர்வரூபாः சிந்தவः ஸ்யந்தந்தே பவந்தி பிரபவந்தி. சப்ளை பண்ணிக்கணும். அத்தஹாங்கிறது ஒரு விதமான கமெண்ட்ரி இருக்குது. அத்தஹானா அதனிடமிருந்தே அப்படி சொல்லிவிடலாம். தேர்ஃபோர் நீ தெரிஞ்சுக்கோ அதுதான் பிரம்மன் அப்படின்னு அத்தஹாங்கிற சொல்லுக்கு 2 அர்த்தம். அதனிடமிருந்தே இந்த மாபெரும் படைப்பு தோன்றி இருக்கிறதுன்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டால், இது எல்லாத்தையும் மந்திரத்தை முழுக்க படித்தது பிறகு எனவே அந்த தத்துவத்தை நினைப்பாயாக அப்படின்னு அர்த்தம். சமுத்ராஹா கிரயஹா. சமுத்ராஹானா 7 நிறைய சமுத்திரங்கள், கடல்கள்லாம் அதனிடமிருந்தே தோன்றின. கிரயஹா மலைகள், மேரு பர்வதாதி மலைகளெல்லாம் அதனிடமிருந்தே தோன்றின. சர்வரூபாக சிந்தவः அஸ்மாத் ஸ்யந்தந்தே. இந்த சர்வே கிரயः சர்வே சமுத்ராக அப்படி போட்டுக்கணும். எல்லா சமுத்திரங்களும் எல்லா மலைகளும் அதனிடமிருந்தே தோன்றின. ஜஸ்ட்டு திங்க் பண்ணுறதுக்காக. இது எதுக்கு தெரியாதான்னு கேட்கக்கூடாது, இதை நினைக்கணும். இறைவனிடமிருந்தே மலைகள் தோன்றின, இறைவனிடமிருந்தே கடல்கள் தோன்றின, மெய்ப்பொருளிடமிருந்தே தோன்றின, அந்த மாயாசகித பிரம்மனிடமிருந்து தான் தோன்றின அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய புண்ணியம்.
இதை தெரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சதை மனசில் ஸ்மரிக்கிறதே மகத்தான புண்ணியம். அதுக்கு நிறைய பலன் இருக்குது. ஞானமே புண்ணியம். அந்த ஞானத்தினாலே பண்ணுற தியானமும் அனந்த சாந்தியை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது. அது மாத்திரமில்லை, சர்வரூபாக சிந்தவகா, கங்கா நதி முதலான சமஸ்த நதிகளும், சிந்தவகான்னா இந்த இடத்துல நதிகள்னு அர்த்தம். சிந்து நதி மாத்திரம் இல்லை, சமஸ்த கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி எல்லாமே சர்வரூபாக அஸ்மாத், இதனிடமிருந்து தான் தோன்றி பெருகி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. அத்தச்ச விஸ்வா ஓஷதயோ ரசாச்ச, அத்தச்ச விஸ்வாஹ, விஸ்வா ஓஷதய, அதனிடமிருந்தே, விஸ்வான்னா அனைத்துன்னு அர்த்தம். ஓஷதயா, ஓஷதயான்னா நெல், கோதுமை, பார்லி, எல்லா விதமான தானியங்களும் அதனிடமிருந்தே வந்தது. ஓஷதீபியோ அன்னம், ஓஷதின்னு சொன்னால் செடி கொடிகள் எல்லாம், நீங்கள் விருட்சம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். மாம்பழம் மரத்தில் தான் இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்டா ரசாச்ச. ஓஷதயா ரசாத்து விஸ்வாஹா ஓஷதயாங்கிறார் வியாக்கியானக்காரர். இந்த இடத்துல அத்தஹா ஓஷதய ரசாத்து, தஸ்மாத்து ரசாத், ரசம்ங்கிறது இங்கே ஆத்மஸ்வரூபம், தத்துவம், பரமார்த்த தத்துவம். ரசோ வைசா இத்யுக்தத்வாத் அப்படின்னு வியாக்கியானக்காரர் சொல்கிறார். ஆக அதுவே ரசம், ரசம்னா அனைத்தின் சாரம். சிதேக ரசரூபிணியை நமஹா. ரசாத்து, ரசாத்துனா பிரம்மணஹான்னு அர்த்தம். ரசக்ஹ்யேவாயன் லப்த்வானந்தி பவதி. அந்த ரசத்திலிருந்து என்ன ஆகிறதுனா, ஏன ஏஷா பூதா அந்தராத்மா திஷ்டதி. இந்த இடத்துல ரசத்துக்கு வியாக்கியானகர் ரசாத்துங்கிறதுக்கு ஆத்மாங்கிறார். ஆனால் ஓஷதையோ ரசாத்துங்கிறதுக்கு இன்னொரு ரசம் போட்டுக்கணுங்கிறார் அவர். அதுலேருந்து என்ன, ஏஷா அந்தராத்மா பூதைஹி திஷ்டதி. அந்தராத்மான்னு சொன்னால் ஸ்தூல சரீரத்துக்கும் பியூர் கான்ஷியஸ்னஸுக்கும் நடுப்புற இருக்கிற ஆத்மா இங்கே அந்தராத்மான்னு வியாக்கியானம். அந்தராத்மா அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கிறதுன்னா, உள்ளே இருக்கிற ஆத்மா, அந்தஹா ஆத்மா, அந்தராத்மா அப்படின்னு சொன்னால் ஜீவன் அர்த்தம். இந்த இடத்துல அந்தராத்மானா ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ். பியூர் கான்ஷியஸ்னஸுக்கும் பாடிக்கும் நடுப்புற இருக்கிற மைண்டில் இருக்கிற ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ், அதுக்கு பேர் தான் இங்கே அந்தராத்மா, ஜீவாத்மா. அதனால தான் இது என்ன பண்ணுறதா, ஏன ஏன ஓஷதி ரசேன, இந்த இடத்துல ஏன சப்தம் ஓஷதி ரசேனான்னு சேர்த்துக்கணும். நாம் சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய ரசத்தினால தான் இந்த சரீரம் உண்டாகிறது. இந்த சரீரத்தோடு சேர்ந்திருக்கிற ஜீவாத்மா, இந்த ரசத்தினால தான் இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தோடு சேர்ந்திருக்கான் அப்படின்னு சொல்லுகிறது. சுருக்கமாக சொன்னால், உடம்போடு உயிரானது ஒட்டி கொண்டிருப்பது பூதைஹி திஷ்டதி. பூதைஹினா இந்த பாஞ்ச பௌத்திகமான இந்த சரீரத்தில் அந்தராத்மா திஷ்டதி. ஏஷா அந்தராத்மா திஷ்டதி பூதைஹி சஹ ஏன ரசேன. எந்த ஓஷதி ரசத்தினால் இந்த ஜீவாத்மாவானது இந்த சரீரத்தோடு சேர்ந்திருக்கிறதோ, என்னன்னா இந்த ஜீவாத்மாவும் சரி, அந்த ஓஷதி ரசங்களாலான சரீரமும் சரி, எல்லாத்துக்கும் மூல காரணம் பிரம்மா. ஆக ஒரு பொருளிலிருந்து தான் இத்தனை பொருளும் வெளிப்பட்டு, அந்த வெளிப்பட்டிருக்கிற அத்தனை பொருளோடும் இந்த ஆத்மா ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் மிங்கிளாயிருக்கு. ஆக தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்பிராவிஷத்து. எப்படி ஸ்வப்ன பிரபஞ்சத்தை நானே சிருஷ்டி பண்ணி ஸ்வப்ன பிரபஞ்சத்தில் நானே எல்லா அனுபவத்தையும் அனுபவிக்கிறேனோ, அப்படி பிரம்மமானது இந்த சமஸ்த ஜாகிரத் பிரபஞ்சத்தையும் சிருஷ்டி பண்ணி, ஜாகிரத் பிரபஞ்சத்துக்குள்ளே தானே ஸ்வப்ன பிரபஞ்சம்.
ஆக சமஸ்த பிரபஞ்சமும் சரி, எல்லா விதமான துவைத்தமும் பேதமும் ஒரு வஸ்துவிலிருந்து தான் இந்த அத்வைதத்தை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கு. ஆக துவைத அனுபவங்களில் இருக்கிற அத்வைதத்தை தரிசனம் பண்ணு. அதுதான் இதனுடைய சாரம். அத்தஸ் சமுத்ரா கிரயश्च சர்வேஸ்மாத் ஸ்யந்தந்தே சிந்தவஸ் சர்வரூபாः அத்தश्च விஸ்வா ஓஷதயோ ரசாச்ச ஏனைஷ பூதஸ்திஷ்டத்யந்தராத்மா. பூதைஹி திஷ்டதி, அது பூதஸ்திஷ்டத்தின்னு பிரிச்சிருக்கு, சேர்த்துருக்கு. அந்தராத்மா. அடுத்தது பிரம்மா தேவானாம் பதவீஹ் கவீனாம் ரிஷிர்விப்ராணாம் மகிஷோ மிருகாணாம் ஷ்யேனோ கிருத்ராணாகுஸ்வதிதிர்வனாநாகும் சோமः பவித்ரமத்யேதிரேபன். ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிக்கு